முக்கியமான மெத்தட் தான் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். தீர்த்தம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் இருக்கு. தண்ணி கிட்ட நம்ம எது சொன்னாலும் அது வந்து நிச்சயமா வந்து நடக்கும். ரொம்ப கிட்ட அந்த தண்ணியை வச்சுக்க வேண்டாம். சிலருக்குலாம் கனவே வராமல் நிம்மதியாக தூங்குறவங்களும் இருக்காங்க. அது கிஃப்டட். ஒரு மிராக்கிள் மேஜிக் மாதிரி கன்ஃபார்மாக நடக்கும். ஆக்சுவலாக முதல்ல அதை வந்து நம்ம பிலீவ் பண்ணணும். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். தண்ணி கிட்ட நீங்கள் சொன்னால் அது நடக்கும். அப்புறம் அதெல்லாம் அந்த மேக்ஸுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்களேன். உங்களுடைய மனசே ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருக்கும். இல்லை அடுத்தவங்க பார்ட்னரை நம்ம பார்ட்னர் ஆக்கிட்ட கேட்குறோமா அப்படி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா கர்மாவாக ரிஃப்ளெக்ட் ஆகும். எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவான எண்ணங்களாக நம்ம கிளென்ஸ் பண்ணுறோம் நம்ம பாடியை. ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆன ஒரு வாட்டர் இது மாதிரி விசுவலைசேஷன் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து குடிக்கணும். பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்களுக்கு இந்நேரத்து அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மளுடன் இருப்பவர் திருமிகு மீனாட்சி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர். தண்ணீரை வந்து நம்மளோட எண்ணங்களை பிரதிபலிக்குமா, தண்ணீரால் நம்மளோட வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது இப்போ சமீபமாக நிறைய பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையா பேசு பொருளாக இருக்குது. எனக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக இப்போ வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குற முறைகள் அப்படின்றது நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான மெத்தட் தான் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ வாட்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய சக்தி வந்து இருக்குது. அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மீடியம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம், அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு நடுவில் வந்து ஒரு மீடியம் வந்து தேவைப்படுது. இப்போ நம்ம எல்லா மத முறைப்படி எல்லா கோவில்கள், சர்ச், இந்த எல்லா கோவில்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த தீர்த்தம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ மந்திரிச்சு நம்ம வந்து கொடுக்குறோம். கோவில்களில் வந்து ஒரு பயந்துட்டாங்க அப்படின்னா நம்ம தண்ணி அடித்து நம்ம வந்து இது பண்ணுறோம். அது மாதிரி முஸ்லிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓதி அந்த தண்ணியை தான் வந்து குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கும் ஆலயங்களில் அவ்வளோ மந்திரம் சொல்லி கொடுக்கப்படுற அந்த தீர்த்தத்துக்கு பெரிய வேல்யூ வந்து இருக்குது. ஸோ அதனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பிளேஸ் வந்து இங்கே வந்து வகிக்குது. ஸோ அந்த தண்ணி கிட்ட நம்ம எது சொன்னாலும் அது வந்து நிச்சயமாக வந்து நடக்கும். நம்ம முழு மனசோட நம்பிக்கையாக அந்த வாட்டர் கிட்ட நம்ம பேசினா அந்த வாட்டர் வந்து கேட்கும். கண்டிப்பாக. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தண்ணிக்கிட்ட நம்ம என்ன பேசினாலும் கேட்கும். இப்போ நம்ம எல்லா மதத்துலேயுமே தண்ணீர் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், மனசை நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதை வந்து நம்ம தண்ணிக்கிட்ட சொல்கிறோம், தண்ணீர்கிட்ட சொல்கிறோம், நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்னா இந்த தண்ணீரால் நம்மளோட வாழ்க்கையை வந்து மாற்ற முடியுமா? நிச்சயமாக மாற்ற முடியும். நான் அதனால தான் வந்து எப்போவுமே என்ன சொல்வேன்னா, நம்ம தூங்கும் போது கூட ரொம்ப கிட்ட அந்த தண்ணியை வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ரொம்ப கிட்ட வைக்கும் போது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய எனர்ஜி, நம்ம கூட படுத்துட்டு இருக்கிற நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தருக்கும் ஒரு ஆரா வந்து கனெக்டில் வந்து இருக்கும். ஸோ இப்போ கனவுகளே பார்த்திங்கன்னா நம்ம ஒரே பெட்டில் நம்ம ஃபேமிலியாக தூங்கிட்டு இருந்தாலும் ஒருத்தங்களுக்கு ஒரு கனவு நமக்கு வந்து வரும். சிலருக்குலாம் கனவே வராமல் நிம்மதியாக தூங்குறவங்களும் இருக்காங்க. அது கிஃப்டட். ஸோ அப்படி அவங்களுடைய எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணி அப்படின்ற இப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா சிலர்லாம் வந்து அந்த தண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கு சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் எழுதி அந்த வாட்டரில் வந்துட்டு வாட்டர் பாட்டிலே ஸ்டிக் பண்ணி அதை குடிக்கிற மெத்தடும் வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த தண்ணி அப்படின்றதுக்கு அவ்வளோ பெரிய பவர் வந்து உண்மையிலே இருக்குது. இப்போ தண்ணீரால் நம்மளோட எண்ணங்களில் வந்து பிரதிபலிக்கிற முடியுமா? அதுக்கான ஒரு வல்லமை வந்து தண்ணிக்கு இருக்கு. நிச்சயமாக இருக்குது. ஸோ தண்ணிக்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக நீங்கள் யூனிவர்ஸை நினச்சி ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரே விஷயத்தை நீங்கள் வந்து கேட்டு அந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனை முறையாக பண்ணுறீங்க அப்படின்னும் போது நிச்சயமாக அந்த விஷயம் நடக்கும். அதை நம்மளே மனசு விட்டு போயிருப்போம், இது நமக்கு கிடைக்காது போல், ஏதோ சொல்கிறாங்க நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் தெரப்பி பண்ண அவங்களுக்கே அந்த சேஞ்சஸ் தெரியும். அந்த விஷயம் வந்து ஒரு மிராக்கிள் மேஜிக் மாதிரி கன்ஃபார்மாக நடக்கும். கண்டிப்பாக. ஸோ இப்போது முன்னெல்லாம் இந்த தண்ணிக்கிட்டு இவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பெருசாக ரீச் ஆகலை. இப்போ சமீபமாக தான் ஒரு விஷயங்கள் ரீச் ஆகிட்டு இருக்கு. இப்போ தண்ணிக்கிட்ட நம்மளோட எண்ணங்களை சொல்லி நம்மளோட ஆசையை பதிவு பண்ணி
அது சொல்கிறது அது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி மக்கள்கிட்ட வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். சரி, இப்போ எல்லாமே வந்து நம்ம சொல்ல சொல்ல அவங்க வந்து நம்புறது தான். இப்போ நமக்கு வந்து நம்மளா உருவாக்கப்பட்ட ஒரு உருவம் தான் நமக்கு விநாயகரோ முருகனோ சிவனோ வாட்டெவர். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனோ இல்லைனா பிரபஞ்சத்துடைய சக்தியோ இது எல்லாமே இப்போ தான் பரவலாக வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், இந்த பூஜை, இந்த ஹோமம், இந்த யாகம், இந்த மந்திரம், அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணால் நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம தேடிட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற இந்த மீடியா பிளாட்ஃபார்மில் நமக்கு எல்லாமே வந்துட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது, கற்றுக்க முடியுது. ஸோ நம்ம எல்லார்கிட்டேயுமே அந்த சோல் பவர் தான் கடவுள். ஆக்சுவலாக முதல்ல அதை வந்து நம்ம பிலீவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மாலை கிரீடெல்லாம் வச்சுக்கூடாது. ஸோ நம்ம எல்லாருடைய மனசு, நம்மளுடைய மனசாட்சி, நம்மளுடைய ஆத்மா, அதுதான் வந்து உண்மையான கடவுள். ஸோ அதுக்கு நம்ம வந்து நேர்மையாக அந்த உடம்பை நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணி நம்ம வந்து பியூராக நம்ம ஒரு விஷயத்தை வந்து கேட்கும் போது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி கேண்டில் மேனிஃபெஸ்டேஷன், இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், இது எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. கண்டிப்பாக. இப்போ இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்களா, ஸோ இதுக்கு என்ன தொடர்பு, இதுக்கு தொடர்பு இருக்கா ஃபஸ்ட்டு? கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போ வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறைய மெத்தட்ஸ், நிறையா ட்ரிக் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம கேண்டில் மெத்தட் லாஸ்ட்டுக்கு பேசணும். இப்போ அதில் ஒரு பார்ட்டு தான் வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். அது இல்லாமல் நம்ம வந்து 369 எழுதுறது, அப்புறம் நார்மலாக வந்து எழுதுறது, இல்லை பேலீஃபில் எழுதி எரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ரிச்சுவல்ஸ் வந்துட்டு இதில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ தண்ணிக்கிட்ட நீங்கள் சொன்னால் அது நடக்கும். இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம ஒரு 4 பேர் இருக்கோம். 4 பேர் அவங்கவுங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது 100% நடக்கும். ஒரு நியாயமான விஷ், அதை நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நடந்த மாதிரி நீங்கள் வந்து தேங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த விஷயம் வந்து உங்களை தேடி வரும். கண்டிப்பாக. நானும் அதுதான் கேட்கணும்னு நினச்சேன் உங்ககிட்ட. அதாவது இப்போ வந்து நியாயமான விஷயங்கள் மட்டும்தான் கேட்கணுமா, இல்லை நம்ம என்ன மாதிரியான ஆசைகளாக இருந்தாலும் தண்ணிக்கிட்ட கேட்டால் நடக்குமான்னு சொல்லிட்டு? சரி, என்னன்னா நான் மறுபடியும் என்னோட எல்லா வீடியோஸ்லையும் இந்த ஒரு வேர்ட் மட்டும் நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்லுவேன், நம்ம நியாயமான கோரிக்கைகள் கேட்கணும். இப்போ இன்னொன்று சொல்கிறேன், யூனிவர்ஸ்க்கு வந்துட்டு நல்லது கெட்டது நம்ம என்ன கேட்க வரோம், நம்ம யாரை கேட்குறோம், அதெல்லாம் அந்த மேக்ஸுக்கு தெரியாது. நம்ம கேட்டால் அது கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துரும். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய சோல் தான் கடவுள். ஸோ அந்த மனசாட்சிக்கு நம்ம கரெக்டாக இருந்து கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணி கேட்டோன்னா நல்லது, இல்லைன்னா யூனிவர்ஸ் கொடுத்துரும். பட் அதுக்கான கர்மா அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அனுபவிச்சே தான் ஆகணும். ஸோ அதனால் அவங்கவுங்க மனசாட்சிக்கு கரெக்டாக கேட்டுறது நல்லது. கர்மா வந்து பின்னாடி செய்யும், அதனால பார்த்து கேளுங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, அது இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு டைம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? இந்த டைமில் பண்ணால் தான் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இப்போது என்னன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த பிரம்ம முகூர்த்தம் 3:30, 4 o'clock, 4:30 அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. என்கிட்ட கிளாஸ் கற்றுக்க வரவங்களாகட்டும், நான் வந்து 4:30க்கெலாம் எழுந்து உங்ககிட்ட கற்றுக்குறேன் அப்படின்னு. அந்த டைம்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைம், ரொம்ப ஒரு ரம்யமான ஒரு டைம். பிரம்ம முகூர்த்தம் தான், அது எல்லாமே அக்ரீட். ஆனால் அந்த டைமில் நீங்கள் வழுக்க டைமாக எழுந்து நீங்கள் கண்ணை மூடி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு வைங்களேன், அந்த மேனிஃபெஸ்டேஷன் பலனே இருக்காது. ஸோ உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டோ, இப்போ நான்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி கூட மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் தூங்குவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கன்வீனியண்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள். இல்லை ஒரு நாள் இந்த டைம், இல்லை நீங்கள் வந்து அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு 1 hour ஒரு பிரேக் கிடைக்குது, யாருடைய டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, நம்ம ஒரு 10 minutes மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அப்படின்றது இல்லை. இந்த டைம் தான் இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்ம மனசாட்சியோடு கேட்டால் அது கிடைக்கும். கண்டிப்பாக. அதே மாதிரி தண்ணீர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இருக்குல்ல, அது எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தணும்? ஸோ இப்போ நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ற வந்து தண்ணின்னு கிடையாது, என்ன விதத்தில் நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே சொல்லணும். ஸோ நம்ம வந்து இப்போ கோவிலில் போய் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். ஸோ புலம்பும் போது நம்மள அறியாமல் அழுவோம், இதெல்லாமே வந்து நடக்கும். நான் கோவில்கள்லேயே நான் என்ன சொல்வேன்னா, அங்கே போய் ஒரு பாசிட்டிவாக அழகாக உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணால் இருக்கலாம், நீங்கள் வந்து முருகனோ உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கணும், நீ நடத்தி கொடுப்ப, அது எனக்கு தெரியும், அதுக்கு நான் உனக்கு தேங்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்களேன். அவங்களுடைய மனசே ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருக்கும். ஸோ அது மாதிரி சிலர்லாம் வீடியோ பார்க்கும்போது சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னப்பா அவங்க சொல்லிவிடுவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக. எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இது அந்த ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா அந்த லைஃபோட கேமே வந்து நமக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த கேமை நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக விளையாடுறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டேயும் நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லணும். நமக்கு நடந்த மாதிரி எனக்கு இதை வந்து பண்ணி
பண்ணதுக்கு நன்றி, எனக்கு இந்த பணம் கிடைச்சதுக்கு நன்றி, எனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு நன்றி, எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைஞ்சதுக்கு நன்றி. இந்த மாதிரி என்ன உங்களுடைய விஷ் இருக்கோ, இன்னைக்கு என்னோட கம்பெனி வந்து அடுத்த லெவலுக்கு போனதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நீங்கள் பாசிட்டிவான அஃபர்மேஷன் தான் நீங்கள் வந்து எப்போவுமே சொல்லணும். கண்டிப்பாக. ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மனசில் ஃபுல்லாகவே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸோட வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? நெகட்டிவ் தாட்ஸில் வந்து அதான் நான் மறுபடியும் சொல்கிறது, அதான் யூனிவர்ஸ்க்கு தெரிய போகிறதில்ல. நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா, நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை தான் கேட்குறோமா, இல்லை அடுத்தவங்க பார்ட்னரை நம்ம பார்ட்னர் ஆக்கிக்க கேட்குறோமா, இல்லை நம்மளுடைய பிஸ்னஸில் இல்லை ஃபேக்ட் நம்ம பிஸ்னஸில் வந்துட்டு நம்ம வந்து நமக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை தான் தேடுறோமா, இல்லை பக்கத்து கம்பெனியை வந்து அழிச்சிட்டு அந்த கம்பெனியுடைய ஆர்டர்ஸ் கேட்குறோமா, இது எல்லாமே நம்ம மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும்போது அது உங்களுக்கு கொடுத்துரும். பட் அந்த பிரபஞ்சத்துடைய சக்தி எப்படி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா கர்மாவாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஒவ்வொருத்தங்க நம்ம கிட்ட வந்து அஸ்ட்ராலஜி அந்த மாதிரிலாம் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தோஷம் இருக்கும். சிலர் வந்து குரு சாபத்தோட வருவாங்க. விச் மீன்ஸ் அவங்க இதுக்கு முன்னாடி படித்த ஏதோ ஒரு ஜென்மத்தில் அந்த குருக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் இவங்க வந்து துரோகம் பண்ணியிருப்பாங்க, மனசை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அது இந்த கர்மால உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், அது அழகாக காட்டி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி வைநாசிக தோஷம் அப்படின்னு இருக்கும், இந்த பெண் சாபம்னு இருக்கும், அப்புறம் பித்ரு, இப்படி ஒன்று ஒன்றா இருக்கிறதெல்லாம் என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதுடைய கணக்குடைய ரிஃப்ளெக்ட் தான் இது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இந்த ஜென்மத்துலயும் இல்லை போன ஏதோ ஒரு கர்மால அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் ஏமாத்தின கேசஸ்லாம் இந்த ஜென்மத்திலையும் அவங்க அப்படிதான் இருப்பாங்களே. அவங்களோட இது பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இவங்க வந்து ஒரு லீகலாக அவங்களுடைய விஷயங்கள் அவங்களுடைய பர்சனல் அஃபிஷியல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம அந்த கர்மாவை ஃபேஸ் பண்ண வேண்டாம். நம்ம எல்லா ஜென்ரேஷன்லையும் நம்ம சந்தோஷமாக வாழணும்னா இப்போ கிடைச்சிருக்கிற இந்த பர்த்தை நம்ம ஒரு கிஃப்டாக எடுத்துக்கிட்டு பண்ணது கர்மாலாம் போதும்னு சொல்லிட்டு நல்லா இருந்தால் ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ ஒருத்தருக்கு நிறைவேறாத ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரே ஆசையை திரும்ப திரும்ப நிறைவேற வரைக்கும் திரும்ப திரும்ப வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டே இருக்கலாமா? ஆமாம், நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஒரு விஷயம் நமக்கு நடந்த மாதிரி விஸ்வலைசேஷன் பண்ணி நம்ம வந்துட்டு செய்யலாம். இந்த ஷோட எண்டில் நம்ம எப்படின்றதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த விஷ் வந்து நடந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர்லேயும் நடந்துட்ட மாதிரி ஒரு வாட்டர்லேயும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த தண்ணியை நம்ம வந்து குடிக்கிறோம். ஸோ குடிக்கும் போது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவான எண்ணங்களாக நம்ம கிளென்ஸ் பண்ணுறோம் நம்ம பாடியை. கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி பணத்துக்காகவும் காதலுக்காகவும் ஏன் நம்ம ஹெல்த்துக்காகவும் கூட நம்ம வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே தான் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு வந்து ஒரு பணம் தேவை, நமக்கு ஒரு இடத்துல வரணும், வரமாட்டேங்குது, இல்லை திடீர்னு உங்களுக்கு ஒரு மணி பிளாக்கேஜ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். லவ் அகெயின் வந்து ஒரு கரெக்டான லவ் தான். ஸோ லவ் அப்படின்றது வந்து நம்ம ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்திருக்கும், இல்லை பாஸ்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா என் பாஸ் என்னை மட்டும் எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருக்காருன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட நல்ல விதமாக நம்மக்கிட்ட பழகுறாங்க, நம்மக்கிட்ட பாசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லும் போது அவங்கக்கிட்ட அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். ஹெல்த்துக்கு வந்து நிஜமாகவே இந்த வாட்டர் தெரப்பி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ சிலர்லாம் வந்து அந்தந்த ஹெல்த் ரிலேட்டடுக்கான பிரச்சனையை வந்து எழுதி அதை வந்து அந்த வாட்டரில் வச்சு சார்ஜ் பண்ணிலாம் வந்து குடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விதத்தில் வந்து இந்த வாட்டர் தெரப்பி நம்ம வந்து பண்ணலாம். கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ ஒரு தடவை நம்ம வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா சரி, நம்ம அதுக்கான பலன் இருக்குல்ல, அது நம்ம எவ்வளோ நாட்களில் எதிர்பார்க்கலாம்? நம்ம வந்து பிரபஞ்சத்தை பொறுத்து என்ன தெரியுமா, நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இன்றைக்கி நான் வந்து கேண்டில் வச்சு ஏற்றி நான் வந்து வேண்டிக்கிட்டேன், நான் ஒரு 2 minutes மெடிடேட் பண்ணிட்டேன், எனக்கு எப்போ என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது நம்ம ஃபோன் எடுத்து செக் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. இல்லை நம்ம ஒரு பர்சனுக்காக அட்ராக்ட் பண்ண நினைக்கிறோம், நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு இன்னும் அவங்கக்கிட்ட இருந்து மெசேஜ் வரல, இன்னும் அவன் வந்து என்கிட்ட பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ஏர்ஜ் வந்து காட்டவே கூடாது. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்ம மைண்டை வந்து காமாக ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எடுத்துகிட்டு அதை பற்றி நம்ம கேட்டதே மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிராக்கிள் மாதிரி 3 daysல நடக்கலாம், இல்லை 30 daysல நடக்கலாம். அது உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தது, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை பொறுத்தது. கண்டிப்பாக. அதே மாதிரி தண்ணி இருக்குது, நினைவாற்றல் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவியல் பூர்வமான ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? இல்லை வந்து நம்ம வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுங்கிறது வந்து உண்மையிலே நம்ம மனசை வந்து நம்மளே
நம்ப வச்சுக்கிறதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சைக்காலஜிக்கான ஒரு டெக்னிக் அப்படி. சரி, அதான் சொல்கிறேன், இது எல்லாமே சயின்ஸ் அண்ட் நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் ஃபேக்டை பொறுத்தது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. நம்ம போன எபிசோட்ஸ்லலாம் சொல்லியிருப்பேன், நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அதுதான் நம்ம வந்து முகத்தில் பிரதிபலிக்கும், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் பிரதிபலிக்கும், நம்ம பேசுகிற விதத்தில் பிரதிபலிக்கும். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் எப்போவுமே பியூராக இருந்ததுன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு சிலருக்குலாம், இப்போ எனக்கு ஒரு சிலருக்குலாம் இந்த ட்ரிக்கெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து கடந்து இப்போ நம்ம பிரபஞ்சத்தை இப்போ நான் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற டைமில் கூட என்னால் செகண்டரி மைண்டில் விசுவலைசேஷன் பண்ணி ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தெரப்பீஸ் வந்து எடுத்திருப்போம். இப்போது ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்க என்னென்னா, அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அப்படி தான் அவங்களுடைய லைஃப் வந்து அமையும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் அழகாக அமைக்கணும்னா முதல்ல நம்மளுடைய சோல் பவர் நல்லதாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ டாக்டர் கிட்ட போகிற மாதிரி தான். 4 மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும்னா கரெக்டாக அந்த 4 மாத்திரை முடியும் போது சரியாயிடுச்சுப்பா, நான் அந்த டாக்டர் கிட்ட போனேன் அப்படின்வாங்க. இதில் சயின்ஸா மெடிசனா இல்லை அவங்களோட எண்ணமான்னு கேட்டால் 2மே தான் காரணம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய எண்ணத்தை நல்லதாக வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களை நீங்களே தான் மாற்றிக்க போகிறீங்க. வேறு யாரும் வந்து உங்களுக்கு நான் இந்த பூஜை பண்ணுறேன் நீ மாறிடுவ, நீ இதை போய் வை நீ மாறிடுவ அப்படிலாம் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் உங்களுடைய இடத்துல உட்காந்து நல்லதாக அழகான ஒரு விஷயத்த நியாயமாக கேட்கும்போது கண்டிப்பாக அந்த தண்ணி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக. இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம எதுக்காக பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறலாம் பேசலாம். ஸோ அந்த மெத்தடை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மெத்தடை நீங்கள் லைவாக ஆடியன்ஸ் காட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 கிளாஸ் வந்து வச்சுக்க போகிறீங்க. ஸோ 2 கிளாஸில் ஒன்றுத்தில் மட்டும் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கு, ஒரு கிளாஸ் வந்து நம்ம எம்டியாக வச்சுருக்கோம். ஸோ இதில் என்னென்னா, இந்த ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களுடைய சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அடுத்து வந்து இன்னும் நிறையா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் வராங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த தண்ணிக்கிட்ட கேட்கணும். இப்போ எனக்கு என்னோடய கம்பெனி அடுத்த லெவல் போகணுன்னா நான் அதை கேட்பேன். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒருத்தருக்கு என்னென்ன விஷ் இருக்கோ, இப்போ இங்கே ஒருத்தர் கடன் பிரச்சனையில் இருப்பாங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து லைஃப்பில் அடுத்த கட்டம் சேலரிடாக இருக்கலாம். ஸோ அவங்களுடைய விஷயங்கள் என்னவோ அவங்க கையில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை வச்சுட்டு, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து யூனிவர்ஸ்க்கு முதல்ல தேங்க் பண்ணணும். நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்ட்டோ நீங்கள் அதில் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னுடைய அகம் பிராண்ட் அடுத்த லெவலுக்கு போகுது, அடுத்த பிரான்ச்சஸ் போகுது அப்படின்ற மாதிரியான விசுவலைசேஷன் பண்ணணும். ஸோ அந்த விசுவலைசேஷன் எப்படி இருக்குன்னா, என்னோட அடுத்தடுத்த கம்பெனியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு நான் கனவு காணணும், நான் யோசிக்கணும். இப்போ நம்ம ஒரு ஃப்ளோரில் வச்சுருக்கோன்னா இப்போ ஒரு 5 ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி பெரிய கம்பெனியாக இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி எனக்கு வேணும், எனக்கு அது பண்ணி கொடுக்கறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இந்த தண்ணியை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆன ஒரு வாட்டர். ஸோ இதை வந்து நம்ம இந்த எம்டி கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னென்னா, இதில் வந்து எனக்கு நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அகம் பிராண்ட் வந்து 5 ஃப்ளோர்ஸ் ஆஃப் கம்பெனி ஆயிடுச்சு, அதுக்கு தேங்க்ஸு, ஒரு பல க்ரோஸ் வந்து டர்ன் ஓவர் பண்ணுறோம் நன்றி அப்படின்னு அந்த பணத்தை சொல்லும் போது பணம் நம்ம கண்ணில் வரணும், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிறது வரணும். இப்போ உங்கள் யூடியூப் சேனல் போகுதுன்னா பக்தி பிரபஞ்சம் 369 எல்லாருக்கும் தெரிகிற லெவலுக்கு ஆனதுக்கு தேங்க்ஸு. ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து போயிட்டே இருக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு உங்களுடைய விஷுவலைசேஷன், உங்களுக்கு டாத் என்னவோ அதை நீங்கள் அப்படியே வந்து விஷுவலாக நீங்கள் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் நாளைக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய இதை சொல்லி நீங்கள் தேங்க் பண்ணி நடந்துட்டு இருக்கிறதா இந்த தண்ணிக்கிட்ட சொல்லி இந்த தண்ணியை நீங்கள் சிப் பை சிப்பாக அதே மாதிரி விசுவலைசேஷன் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து குடிக்கணும். ஸோ இது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நீங்கள் கேட்டாலும் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், கன்ஃபார்மாக நடக்கும். கண்டிப்பாக, நிச்சயமாக. அதாவது எப்படி பண்ணணும், என்ன டெக்னிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நேயர்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டீங்க. நீங்கள் கொடுத்த இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.